அந்த பாட்டாளி மாங்காய் பழம் ஒரு கட்சி இருக்குது பாமகன்னு. அவன் அன்னைக்கு காலையில் தான் பேசுகிறான் செயற்குழுவில், அன்னைக்கு காலையில் பேசுகிறான் செயற்குழுவில். எங்கள் தந்தையை பார்த்து நீங்கள் வேலை இல்லாதவர் என்று எப்படி சொல்லுவீர்கள்? இன்னும் ஓராண்டு காலத்தில் நீங்கள் வேலை இல்லாமல் போவீர்கள். ஒரு ஹவருக்கு முன்னாடி சொன்னான். 1.5 ஹவருக்கு அவங்க அப்பா சொல்கிறான், நீ எந்த வெளியே போடா உனக்கு பிடிக்கலான்ட்டு. மாங்காய் இப்போ 2 ஆயிடுச்சு. அடுத்து சீமான் உக்கால ஒழிக்கிறானா? அவன் மென்டலு. நான் போன கூட்டத்திலேயே சொன்னேன், மாசு அண்ணங்கிட்ட சொல்லி அவன் எங்கே இருக்கிறான்னு பக்குவமாக பார்த்து பின்னாடி போய் அவனை 2 கையிலையும் விலங்கு போட்டு அவனை எடுத்துமே கீழ்ப்பாக்கம் ஆஸ்பத்திரியில் விடணும். பிஜேபி அதை பேச ஆரம்பித்தேன்னா 2 மணி நேரம் பேசுவேன். நீங்கள் நைட்டு புருஷனுக்கு போய் சோறு போட முடியாது, வேண்டாம். ஆமாம், அது ஒரு கட்சியாது. எச்ச சோறும் பிஜேபியும் ஒன்று. அந்த கட்சிக்கு ஒருத்தன் தலைவராகிறான். அவன் ஒரு ஆம்பளைன்னு சொல்லிக்கிறதுக்கு அழகாக இருக்கானா? சாட்டையில் அடிச்சுக்கிறான். கையில் ஒரு மணி இருக்கணுமா இல்லையாம்மா? அந்த சாட்டை அடிச்சுக்கிறது ஒழுங்காக அடிச்சுக்கிறானா? அதுவும் இல்லை. அந்த கட்சி இருக்குது பிஜேபி, டெல்லியில் ஆளுது. நம்மளுக்கு ஏதாவது தரானா? 10 பைசா தரானாமா? நீட் தேர்வில் பசங்க செத்து போகுது, அந்த நீட் தேர்வை ஒழிச்சு சொல்கிறா. சனி என்ன உழைக்கிறானா? நம்மகிட்ட 1 ரூபா வாங்கிக்கின்னு 27 பைசா நம்மளுக்கு தரான். மீதி 79 பைசா எங்கே போகுது கேட்டால் மற்ற மாநிலத்துக்கு கொடு வேணான்னு சொல்ல. எங்கள் பங்கு எங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா? ரூபா நோட்டை ஒழிச்சானா? யார் ஆத்தால கேட்டு ஒழிச்சாம்மா? 500 1000 செல்லாதுன்னு சொன்னான்ல, யாரை கேட்டுன்னு ஒழிச்சான்? சரி, 2000 ரூபா பிரிண்ட் பண்ணானே, அது எங்கம்மா? இப்போ அது எங்க? இந்த பிரிண்ட் பண்றதுக்கு ஆகிற செலவெல்லாம் நரேந்திர மோடி அவங்க ஆத்தா கொடுப்பாளா? எங்க ஆத்தா வாங்குற சோப்புக்கும் சீப்புக்கும் சாந்துக்கும் கண்மைக்கும் ஸ்டிக்கர் பொட்டுக்கும் நம்ம கட்டுற வரி பணத்துல நோட்டு அடிச்சுட்டு யாரை கேட்டுறா அதை கேன்சல் பண்ண? கேட்போமா? கேட்க மாட்டோமா? 5 பைசா கொடுக்கறது இல்லை. ஏன் கொடுக்கறது இல்லை? இங்க நம்ம ஓட்டு போடுறது இல்லை இல்லையா? சரி, போட்டா என்ன நடக்கும்? ஒருவேளை போட்டீங்க என்ன நினைக்க? அப்படி நினச்சி பாருங்க. இப்போ உட்காந்துக்கிறீங்களே, இந்த சேரில் உட்காரக்கூடாதுன்றோம். உன் வீட்டுக்காரன் செத்தா உன்னை தூக்கி நெருப்பில் போட்டுருவான். அவன் செத்து போயிட்டா நீ வெள்ளை புடவை கட்டி 3ல் தான் உட்காரணும், வெளியே வரக்கூடாதுன்னுவான். இதுவா நடக்கணும்? ஐயா கலைஞர் தான் சொன்னார், நீ செத்தா உன் வீட்டுக்காரன் கல்யாணம் பண்ணுறான்ல, அவன் செத்தா நீ கல்யாணம் பண்ணு, நான் தாத்தா பணம் தரேன்னு சொன்ன கட்சி திமுக. இதுக்கு இந்த கட்சி உண்மை வேணாவா? சொல்லுங்க. நீங்கள் இப்படியெல்லாம் இந்த கட்சியை வளர்த்துருக்கோம். விட்டா நான் தான் ஜெயிலுக்கு போக போகிறேன், நீ கூட வர போகிறேன் இல்லை? விட்டுறாதேன்னா விட்டா என்னை கொண்டு போய் ஜெயிலில் விட போகிறாங்க. நீ கூட வர போகிற இல்லை? இன்னும் என்னையும் ஒன்றா வைக்க மாட்டாங்க. இந்த அரங்கத்தை பார்க்கும்போது இது என்ன அரங்கம்? இது பேர் டக்கர் பாபா. டக்கர் பாபா தான் எனக்கு சொன்னது. எனக்கு பகுதி செயலாளர் அனுப்பிச்ச மெசேஜ். டக்கர் பாபா ஹாலில் இவ்வளோ டக்கராக கூடியிருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். இப்போ இதுக்கு தலைப்பு என்னென்னா, ஏன் வேண்டும் திமுக? ஏன்னா நான் ஒத்த ஆள் வச்சுக்கோங்க, ஒரு பேச்சாளர். நான் ஊர் ஊராக போய் ஒரு 234 கூட்டம் பேசலாம். சின்னவர் போய் என்னை விட ஒரு 670 700 கூட்டம் பேசலாம். தலைவர் போய் ஒரு 1000 கூட்டம் பேசலாம். தெருவுக்கு தெரு, சந்துக்கு சந்து என்னாலேயோ சின்னவராலேயோ மாவட்ட செயலாளராலேயோ வர முடியுமானா முடியாது. அப்போ தெருவுக்கு தெரு போய் ஓட்டு கேட்குறது யார்? நீங்கள் தான். அப்போ நீங்கள் தெளிவாகணும். முதல்ல இந்த கட்சி ஏன் வேணும், இந்த கட்சி ஏன் இருக்கணும், இந்த கட்சி இல்லைன்னா என்னென்ன ஆகும், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம ஆட்சிக்கு 4 வருஷம் முடிய போகுது. 5வது வருஷம் இந்த மே மாதம் வந்துச்சுன்னா நம்ம பதவி ஏற்று 4 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடும். 5வது வருஷம் ஸ்டார்டிங். இப்போ 5 வருஷம் முடிஞ்சு நீங்கள் ஓட்டு கேட்க போகணும். என்ன பண்ணீங்க? வரி ஏற்றிட்டீங்க, ஒருத்தி நோண்டுவா, நம்மளை நோண்டுவாலாம் நோண்ட மாட்டாலாம். அப்போ நீங்கள் பதில் சொல்ல முடியலப்பான்னு வரக்கூடாது இல்லையா? அதுக்கு தான் உங்களை தயார்படுத்துறதுக்காக பகுதி செயலாளரும் மாவட்ட செயலாளரும் உங்களை களத்தில் சந்தித்து கேட்கின்ற கேள்விக்கு என் மகளிரணி தாய்மார்கள் பதில் சொல்வார்கள் என்ற நிலையை உருவாக்கத்தான் இந்த ஏற்பாடு. போன வாட்டி 2ஆம் தேதி கூட ஒரு கூட்டத்துக்கு வந்தேன்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தா ஹாட் பேக் கொடுத்தாங்க. இங்கே அரிசி கொட்டி வைக்கிற ட்ரம்மா இது, அரிசி வேப்பலெல்லாம் போட்டு பத்திரமாக வச்சா தான் அரிசி புழு பிடிக்காது. அது மாதிரி நம்மளுக்குள்ள சட்ட சச்சரவு இல்லாமல் காப்பாற்றினா தான் கட்சிக்கு புழு பிடிக்காது. அதான் முதல்ல முக்கியம். சரியா? அன்றைக்கும் ஒரு 50 நிமிஷம் ஆமாம் 50 நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் காக்காயா கத்தனை. எனக்கு ஒரு ஹாட் பாக்ஸ் கொடுக்கவே இல்லை. எங்கே போனாலும் இதான் நிலைமையாக இருக்குது என் நிலைமை.
ஆனாலும் பரவாயில்ல, நான் என்னை இழந்தாவது இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதில் கடமையாக இருப்பவர். ஐயா கலைஞர் அவரை இழந்து இந்த கட்சியை காப்பாற்றினார். அவருக்கு வயது முதிர்ந்தது. 69 பேரறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு இந்த நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். தனக்கு கண்ணிலே வலி என்றவுடன் இந்த நாட்டில் எவனுக்கும் கண்ணில் வலி வரக்கூடாது என்று கண்ணொளி திட்டத்தை தந்தார். மனிதனை மனிதன் இழுக்கிறான், எவனுக்கும் கண்ணீர் படவில்லை. எங்கள் தாத்தா கலைஞருக்கு கண்ணீர் வந்தது. கை ரிக்ஷாவை ஒழித்துவிட்டு சைக்கிள் ரிக்ஷா தந்தார். பணக்காரனுக்கு மாடி வீடு, என் ஏழை தாய்க்கு குடிசை வீடு. எவனும் கண்ணீர் விடவில்லை. ஏன், உங்களை பெற்ற தாய் தந்தை கூட கண்ணீர் விடவில்லை. உனக்கு இடத்தை கொடுத்தான், குடிசை போட பணத்தை கொடுத்தான், உனக்கு மாடி வீடு விட வேண்டும் என்று எவனும் கண்ணீர் விடவில்லை. எங்கள் தாத்தா கலைஞர் கண்ணீர் விட்டார். அதனால் வந்தது ஹவுசிங் போர்டு. என் ஏழை தாய்மாரை பணக்காரன் முதல் மாடியில் இருந்தால் என் ஏழை தாய் 3வது மாடியில் இருந்து தலையாற்ற வைத்த ஒரு தலைவன் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். பஸ்ஸு ஓடிச்சு, அதில் நம்மெல்லாம் ஏற முடியுமா? ஏற முடியாது. ப்ரைவேட் பஸ்ஸு, அவன் எங்கே வேணாலும் நிற்பான், எங்கே வேணாலும் போவான். ஆனால் அந்த பஸ்ஸை எல்லாம் கவர்மெண்ட் ஆக்கி அரசுடைமையாக்கி என் ஏழை தாய் கை நீட்டினால் அவன் நிறுத்தணும்னா அவன் சஸ்பெண்ட் ஆகிடுவான். இந்த நிலைமையை உருவாக்குறது ஐயா கலைஞர். இதையும் தாண்டி காமராஜர் சத்துணவு தந்தால் அந்த சத்துணவை உண்மையான சத்துணவாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி சத்துணவில் முட்டை தந்தார். ஜாதி சந்தை மத சந்தை ஒழிவதற்காக சமத்துவபுரம் தந்தார். விவசாயி விளைக்கின்ற பொருளை அவனே விற்பனை செய்வதற்கு உழவர் சந்தை தந்தார். இவ்வளவு ஏன், இந்தியாவில் இருக்கின்ற 29 மாநிலம் 9 யூனியன் பிரதேசத்தில் எந்த முட்டாளுக்கும் தோன்றாதது தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த எங்கள் தாத்தா கலைஞருக்கு தோன்றியது. குடியரசன்று கவர்னர் கொடியேற்றினால் சுதந்திர தினத்தன்று இந்த நாட்டின் முதல்வர் கொடியேற்ற வேண்டும் என்ற உரிமையை இந்தியாவிற்கே வாங்கி தந்த ஒரே தலைவன் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். இதை பண்ணோம். இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம். தாத்தா இதெல்லாம் செஞ்சார். அவரோட மகன் அண்ணன் தளபதி வந்தார். நீங்கள்லாம் இப்போ இருக்கீங்க, எல்லாரும் ஏதாவது ஒரு ஆஃபீஸில் வேலை பார்ப்பீங்க. சித்தால் வேலைக்கு போவீங்க, ஆஃபீஸ் படிக்க ஏதோ ஒரு வேலைக்கு போனால் மட்டும்தான் இந்த காலத்தில் வாழ முடியும். போனால் சம்பளம் கொடுப்போம். சம்பளம் கொடுத்தா நீங்கள் யார்கிட்ட கொடுப்பீங்க? உங்களை தான் கேட்குறேன். வெறும் நான் பேசுறதுக்கு தலையாட்டுறது கிடையாது, நீங்கள் பதில் சொல்லணும். இதுதான் என் கூட்டத்துக்கு இருக்கிற சிறப்பு. யார்கிட்ட கொடுக்கணும்? புருஷங்கிட்ட கொடுக்கணும், இல்லை யாரோ மாமனார் யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த நாள் வேலை கிளம்பணுமா இல்லையா? கிளம்புனா சரி கட்டலாம், பிளிட்டு வச்சு பின்னு குத்தலாம், தலை வரலாம், கிளிப்பு போடலாம், ஹேண்ட்பேக் மாட்டலாம். எல்லாத்தையும் மாட்டிட்டு அத்தான் பஸ்ஸுக்கு காசு கொடுன்னு கேட்டிங்களா இல்லையா? யாருன்னா நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, கேட்டிங்களா இல்லையா? இதை பார்த்து உன்னை பெத்தா அப்பா அத்தா அப்பா அழுதானோ இல்லையோ, எங்கள் அண்ணன் தளபதி அழுதார், அதனால் கையெழுத்து போட்டார். நீங்கள் பஸ்ஸிலே கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம், அது உங்கள் உரிமை பயணம் சொல்லிட்டோம். உடனே வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் கேட்டா, வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ்ஸு கொடுத்த எனக்கு என்ன கொடுப்பேன்? கேட்டிங்களா இல்லையா? உடனே சொன்னார், உங்களுக்கும் உங்கள் மகனாக நான் இருக்கிறேன். நீங்கள் ரேஷன் கார்டு வைத்திருந்தால் உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் தருவேன், அது உங்கள் உரிமை தொகை. கொடுத்தாச்சு, 2 பேரும் கொடுத்தாச்சு. ஆனால் நீங்கள் பெற்ற பசங்க ஸ்கூல் படிக்குது, காலேஜ் போகுது, அது ஸ்டேஷ்னரி வாங்கணும், பென்சில் வாங்கணும், எரேசர் வாங்கணும், ஸ்ட்ராங் சைஸ் நோட்டு வாங்கணும். அது கையேந்தது இல்லை. உங்களை கையேந்தாமல் பண்ணிட்டு நீங்கள் பெற்ற பசங்க கையேந்தக்கூடாது இல்லை. அதுக்கு தான் சொன்னார், நீங்கள் 6 முதல் 12 வரை அரசு பள்ளியில் படித்திருந்தால் உன் தாத்தா தளபதி மாதம் 1000 தருவேன், புதுமை பெண் திட்டம். உடனே பையன்லாம் கேட்டான், இது என்ன அநியாயம், ஒரே அப்பன் ஒரே ஆத்தா, என் தங்கச்சி பிறந்த வயிற்றில் தான் நானும் பிறந்தேன், அவளுக்கு 1000 ரூபாய் எனக்கு இல்லையா? கேட்டது காதில். எங்கள் தலைவர் சொன்னார், நீயும் 6 முதல் 12 வரை படித்திருந்தால், அரசு பள்ளியில் படித்திருந்தால் உனக்கும் 1000 தருவேன், தமிழ் புதல்வன் திட்டம். இதை தாண்டி
உங்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ பையன் படிச்சுட்டான், பொண்ணு படிச்சிருச்சு. வேலை வேணுமா வேணாவா? வேலை வேணும்னா எங்கே போகணும்? கம்ப்யூட்டர் சென்டருக்கு போகணும். போனால் ஜாவா படிக்கணும், எம்எஸ் படிக்கணும், டேலி படிக்கணும், இதெல்லாம் படிக்கணும். படித்தா அங்கே ஃபீஸ் கட்டணும். அந்த ஃபீஸுக்கு எங்கே போவ? அதை பார்த்தார் அண்ணன் தளபதி. அந்த ஃபீஸு நீ கொடுக்காத, நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உனக்கு பயிற்சி கொடுக்கிறேன். கொடுத்தாச்சு, எல்லாம் ரெடி. வேலை வேணும். 10 வருஷம் பல்லு பழனிசாமி கல்லாப்பேட்டியை கழுவி வச்சுட்டு போயிட்டான். கல்லால் 5 பைசா இல்லை. இருந்த கம்பெனிலாம் லஞ்சம் கேட்டே ஒழிச்சிட்டான். இப்போ படிச்சுட்டு இவெல்லாம் ட்ரைனிங் ஆகி வேலைக்கு போனால் என்ன பண்ணுறது? இந்த 70 வயதிலும் உலகம் முழுக்க சுற்றி வந்து கம்பெனியாக போய் கிட்டத்தட்ட 130 கம்பெனிகளிடம் பேசி 9.74 லட்சம் கோடிக்கு கையெழுத்து போட்டு வந்திருக்கார். இப்போ ஸ்ரீபெரும்புதூரில் கம்பெனிக்கு அடிக்கல் நாட்டியாச்சு. இப்போ எல்லா கம்பெனியும் வந்தால் நீ பெத்த பிள்ளைலாம் வேலைக்கு போயிடும். அப்போ அது ஏன் சரக்கு அடிக்க போகுது? அது ஏன் ரோடு மடியில் உட்காந்து கஞ்சா அடிக்க போகுது? வேலை இல்லாத தானே இந்த வேலை நடக்குது. அந்த வேலையை குறைச்சி இந்த வேலையை கொடுக்க இந்த வேலைக்கு அமைச்சிட்டார். இதையும் தாண்டி ஒரு திட்டம். இதோ இந்த டி நகர் சாலையில் உங்களுக்கு ஒரு விபத்து நிகழ்ந்தால் நீங்கள் எந்த ஆஸ்பத்திரிக்கு போவீங்க சொல்லுங்கள்? இங்கே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எது மாதிரி இருக்குது பக்கத்தில்? ஸ்டான்லியா, ஜிஹெச்சா உங்களுக்கு? உங்களுக்கு ராயப்பேட்டை போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 20 நிமிஷம் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும்ல. ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு 1/2 ஹவர் வச்சுக்கோங்க. ஆம்புலன்ஸ் வரணும், ஏற்றணும், ராயப்பேட்டைக்கு போகணும். அந்த 25-30 நிமிஷத்தில் நீ செத்து போயிட்டா அந்த உயிரை எவன் கொடுப்பான்? இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருந்தாங்க? எவனாவது யோசனை வந்துச்சா? யோசனை வரல. அதுதான் சொல்கிறது கலைஞர் தாத்தாவோட பிள்ளை. ஏன் தாத்தா கலைஞர் முதுகுத்தண்டு வலி ஆப்ரேஷன் ராமச்சந்திராவில் போய் படுக்கிறார். ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு. கண்ணை திறந்து பார்க்குறார். எனக்கு எவ்வளோ ஃபீஸுன்னு கேட்குறார். அதிகாரி சொல்கிறான், எனக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டுறதுக்கு நான் முதலமைச்சர், அரசாங்கம் கட்டும். என்னை பெறாத தாய்மார்களுக்கு இது ஏற்பட்டால் எவன் தருவான் என்று சொல்லி ஆம்புலன்ஸில் ஏறி கோட்டைக்கு போய் கையெழுத்து போட்டது தான் கலைஞர் காப்பீட்டு திட்டம். அப்போ அதை செஞ்சால் புள்ள எதை செய்கிறாரு பார். நீ ஆக்சிடெண்ட் ஆனால் பக்கத்தில் எந்த ஆஸ்பத்திரியாக இருந்தாலும் நீ போய் சேர்ந்துக்கலாம். உன்னை எவனும் காசு கேட்கக்கூடாது. எத்தனை மணி நேரத்துக்கு? 48 மணி நேரத்துக்கு உன்னை ஃப்ரீயாக வைத்தியம் பார்த்து அடுத்த ஆஸ்பத்திரிக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டான்னா அதுக்கு எத்தனை லட்சம் ஆனாலும் நீங்கள் பெறாத உங்கள் மகன் ஸ்டாலின் அந்த பணத்தை கட்டுவார். இதை விட இந்த ஆட்சியில் என்ன பண்ணணும்? இவ்வளவும் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு மேலே நம்மளுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு என்ன வெக்கம்? நீங்கள் சொல்லுங்கள். தூங்குறாரா? இங்கே எனக்கு முன்னாடி பகுதி செயலாளர் பேசினார். எப்போ ஃபோன் வரும்னே தெரில, நாங்கள் திக்குன்னு இருக்கிறோன்னு சொல்லி. நீ வாக்கிங் ட்ரெஸ்ஸை போட்டு ரெடியாக இருக்கணும். அதுக்கு தான் உன்னை எம்எல்ஏ வாக்கியிருக்காங்க இல்லையா? நீ ஷார்ட்ஸ் போட்டு ரெடியாக இருக்கணும். அதுதான் திமுக, அதுதான் முதல்வர், அதுதான் துணை முதல்வர். உங்கள் அப்பா என்ன பண்ணார்? உங்கள் அண்ணன் என்ன பண்ணார்? நீ அதைத்தான் பண்ணணும். அது பண்ணால் தான் உனக்கு பெருமை, உனக்கு பேர். நீ சாதாரண கருணாநிதியாக இருந்தால் அந்த பேர் வருமா? எங்கள் தாத்தா கலைஞரின் பேரை வச்சுக்கிட்ட தூக்கி பிடிப்பானா? இல்லை. உங்கள் அப்பன் பழக்கடை ஜெயராமன் போட்ட பிச்சை, உங்கள் அண்ணன் ஜே அன்பழகன் போட்ட பிச்சை உன்னை உயர்த்தி இருக்கிறது. இதற்கு இந்த மக்களுக்கு நீ நன்றி கடன் பட்டவனாக வாழ்ந்தே தீர வேண்டும். அப்போதுதான் உனக்கு நல்ல சாவு வரும். இதை சாபமாக எடுத்து எனக்கு கவலை இல்லை. இதை சாபமாக எடுத்துக்கொண்டாலும் எனக்கு கவலை இல்லை. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். இந்த மக்கள் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கார்கள். எவ்வளவு பணம் வச்சிருக்கான், எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரனா இருக்கான், எத்தனை பேரை ஜனங்க செருப்பால் அடிச்சு அமைச்சிருக்காங்க. அதுக்கு உதாரணம் தான் நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. பார்த்தீங்களா? பிஜேபியிலேருந்து ஒரு கண்டெய்னர் நிறைய பணம் தான் அனுப்புனாங்க. பிஜேபியிலேருந்து ஒரு கண்டெய்னர் பணமா ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுத்தான். அரவக்குறிச்சியில் பொம்பளைங்க செருப்பு தொடர்பு வீட்டில் அடிக்கல, ஜெயிக்க முடிஞ்சுதா? பணம் என்றும் பணத்தை மக்கள் மதிக்க மாட்டார்கள். அவர்களை அன்போடு நீ பேசுகின்ற பேச்சில், நீ அரவணைக்கின்ற அரவணைப்பில் அதற்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்பதை புரிந்து கொண்ட தலைவன் தான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கார்.
இன்னும் செய்வார். 26ல் ஓட்டு போட்டா இல்லைன்னா என்ன ஆகும்? ஐயா கலைஞர் சொன்னார், 8வது படித்திருந்தால் திருமண உதவி திட்டம் 5000. அது உனக்கு சிம்பிளா தெரிஞ்சிருக்கலாம். எதுக்கு சொன்னாரு? நீ 8வது படிச்சிரு, உன் மாமியார் வீட்டுக்கு போனா உன்னை கேஸை திறந்து விட்டு கொளுத்திடுவான், எண்ணெயை ஊற்றி கொளுத்திடுவான். இந்த செய்தி சொல்றதுக்கு உனக்கு வக்கு இல்லை, துப்பு இல்லை, நீ படிக்கல. ஆகவே உனக்கு திருமணத்துக்கு 5000 தரேன்னு சொன்னாலாவது நீ 8வது படின்னு சொல்லி 5000 கொடுத்தாரு. எல்லாம் 8வது படிச்சிருச்சு. உடனே பார்த்தாரு, இனிமே 8வது இல்ல 10வதுன்னு வை, 10,000 கொடுன்னாரு. கொடுத்தாரா இல்லையா? காலேஜுக்கு போ, 30,000 தரேன், தந்தாரா இல்லையா? எதுக்கு? நீ அறிவோடு இருந்தால், நீ குடும்பத்தின் தலைமை தாங்கினால் அந்த குடும்பமும் வாழும், இந்த நாடும் வாழும். ஆகவே பெண்களை முன்னேற்று. இது யார் சொன்னார்? நம்ம பெரிய தாத்தா தந்தை பெரியார் சொன்னார். உங்களை வாழ வைக்கணும்னு சொன்னார். ஒரு காலத்தில் இப்போ இதை பாருங்கள், அங்கேயும் உட்காந்துருக்காங்க, இங்கேயும் உட்காந்துருக்கீங்க. ஈக்குவலாக இப்படி உட்கார முடியுமா? ஒரு காலத்தில் உங்கள் மனசில் கை வச்சு சொல்லுங்கள். எல்லோரும் இருக்கீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் ஆயா தாத்தா படம்லாம் இருக்குல்ல, இருக்கா இல்லையாம்மா? உங்கள் மாமனார் மாமியார் படமாவது இருக்கும் இல்லையா? பொய் சொல்லக்கூடாது, இருக்கும். அங்கே இந்த மாதிரி உங்கள் ஆயாவெல்லாம் உட்கார வச்சுருப்பானா உங்கள் தாத்தன்? என்ன பண்ணுவான்? அந்த பழைய இரும்பு சேரு, மரச்சேர் இருக்குல்ல, மடக்கு சேரு, அதுதான் ஸ்டுடியோவில் இருக்கும். அதை பிரித்து போட்டு அவர் என்ன பண்ணுவார்? 2 கையில் 2 மோதிரம், இந்த கையில் 2 மோதிரம், பட்டு வேஷ்டி, பட்டு அங்கவஸ்திரம் இதெல்லாம் போட்டு அந்த சேரில் உட்காந்துக்கின்னு கால் மேலே கால் போட்டுன்னு உட்காருவார். யார்? தாத்தா. ஆயாவுக்கு என்ன வேலை தெரியுமா? அந்த சேரோட முனையை பிடிச்சி நிற்கணும். நின்னாலா இல்லையா? உன் ஆயாலும் என் ஆயாலும் நின்னாலா இல்லையா? அந்த ஆயாவை பக்கத்தில் சேர் போட்டு உட்கார வைக்கணும்னு சொன்ன கட்சி திமுக, உட்கார வச்ச கட்சி திமுகவா இல்லையா? அதுக்கு இந்த திமுக வேணுமா வேணாவா? அதுதான் இந்த கூட்டம். உங்களை ஒரு காலத்தில் ஜாக்கெட்டு போடக்கூடாதுன்னா, ஜாக்கெட்டு போட்டால் வரி கட்டணும்னா ஜாக்கெட்டு போட வச்சோமா இல்லையா? அதுக்கு திமுக போகணும். நீ படிக்கக்கூடாதுன்னா, ஏன்டா படிக்கூடாது, வேற என்னடா பண்ணுறது? வயசுக்கு வந்துட்டியா, கல்யாணம் பண்ணிக்க, வேற என்ன பண்ணோம்? பிள்ளைய பெற்று போடு. உங்கள் ஆயாலாம் எத்தனை பெற்றா? எங்கள் ஆயா 21 பெற்றா, எங்கள் ஆத்தா 12 பெற்றா. என்ன வேலை பெற்றியா? என்ன வேலை பண்ணியிருக்கானுங்க பாரு. டிவிலாம் இல்லை, அப்போது எந்த சேனலும் கிடையாது. இதுக்கு உங்களை பிள்ளை பெற்று போடுகின்ற மிஷினாக நினைத்தான் அந்த கூட்டம் பாஜக. இல்லை, நாட்டை உயர்த்துவதில் என் பெண்களுக்கு பங்குண்டு என்று சொன்னது திமுக. அதன் தலைவர் எங்கள் அண்ணன் தளபதி. இப்போ வேணுமா வேணாவா திமுக? இதுதான் கேள்வி. உங்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கும், என் தங்கச்சி உட்பட. கல்யாணம் நடந்தால் என்ன ஆகும்? அதோட நீ வந்தா சோறு போடுவான், பொங்கலுக்கு ஒரு புடவை, வருஷத்துக்கு ஒன்று, வருஷத்துக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேர் சொல்லுங்க பார்க்கலாம்? வருஷத்துக்கு ஒரு கந்தை, கரெக்டா? வருஷத்துக்கு ஒரு கந்தைக்கு கூட துப்பு இல்லை எங்கள் அண்ணன் தம்பிக்கு. சொன்னீங்களா இல்லையா? ஆனால் அப்படி இல்லை, உன் அப்பன் சம்பாதித்த சொத்திலும் உனக்கு பங்கு இருக்கிறது என்று சொன்னவர் தாத்தா கலைஞர். அம்பேத்கர் நினைச்சாரு சொத்துல பங்கு கொடுக்கணும்னு, போராடினார், தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்தார், பார்லிமெண்ட்ல தோத்து போச்சு. என்னைக்காவது ஒருத்தன் வருவான் செய்வான் போயான்ட்டு போயிட்டாரு, செத்தும் போயிட்டார். தந்தை பெரியார் மாநாடு போட்டார், பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு வேண்டும் என்று தீர்மானம் போட்டார், செத்து போயிட்டார். ஐயா அம்பேத்கர் கண்ட கனவை, தந்தை பெரியார் கண்ட கனவை 1989ஆம் ஆண்டு எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் 3வது முறையாக முதலமைச்சராக வந்துதான் பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு என்ற சட்டத்தை இந்தியாவிலேயே கொண்டு வந்த ஒரே முதலமைச்சர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். இப்படி இந்த பெண்களை முன்னேற்றுவதில் எவ்வளவு அக்கறை காட்டி இருக்கிறது இந்த கட்சி. நம்மளை என்ன சொல்றான்? என்ன சொல்றான் இன்னைக்கு? சரி, நம்மளை எதுக்குறான் இல்லை, இந்த திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன். இந்த கட்சி பாருங்க, இன்னைக்கு 75 வருஷம். 25வது வருஷத்துலேயும் நம்ம தான் ஆட்சியில் இருந்தோம், 50வது வருஷத்துலேயும் நம்ம தான் ஆட்சியில் இருந்தோம், 75வது வருஷத்துலேயும் நம்ம தான் ஆட்சியில் இருக்கோம், 100வது வருஷத்திலும் நாம் தான் ஆட்சியில் இருப்போம். ஆனால் நம்மளை எதிர்க்கிறான்ல,
அதிமுக எப்படி இருக்குது சொல்லுங்கம்மா? அதிமுக எப்படி இருக்குது? கட்சியாக இருக்குதா? இந்த கட்சி ஆரம்பித்து 75 வருஷம். உதயசூரியன் சின்னம் எப்போனா காணாமல் போயிருக்கா? கருப்பு சிவப்பு கொடி எங்கன்னா காணாமல் போயிருக்கா? எத்தனை பேர் இந்த கட்சியை உடைச்சான்? எத்தனை பேர் இதை எடுத்துன்னு போனான்? போயிட்டு உதயசூரியன் எனக்கு தானே எத்தனை பேர் போராடினான்? ஆனால் 75 ஆண்டு காலமும் தன் கையில் பெற்ற கட்சியையும் கொடியையும் காப்பாற்றி கரசியத்திருக்கின்ற இயக்கம் இந்தியாவில் உண்டென்றால் அது திமுகவை தவிர வேறு எந்த இயக்கமும் கிடையாது. அதிமுக எடுத்துக்க, அவங்க அப்பா எம்ஜிஆர் செத்தார் இல்லை, அப்போ ரெட்டையில் எங்கே போச்சு? எங்கே போச்சு? அவங்க ஆத்தா ஜெயலலிதா செத்ததில்லை, அப்போ ரெட்டையில் எங்கே போச்சு? இல்லை. இப்போ அந்த கட்சி நிலைமை என்னாச்சு? நம்மளை அந்த அம்மா வேற சொல்லிச்சு, என் கண்ணுக்கு தெரிந்த தூரத்தில் எதிரிகளே தெரியவில்லை, திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் குழி தோண்டி புதைப்பேன். இப்போ யாரை போச்சாங்க? இந்த வழியாக போச்சாங்க? யாரம்மா போச்சாங்க? உங்களை தான் கேட்குறேன், யாரை போச்சாங்க? நம்மளை யார் புதைப்பேன்னு சொல்கிறானோ அவனை போச்சு. அது மேலே சமாதி கட்டின கட்சி திமுக இல்லையா? இப்போ இவனுங்க சொல்கிறானுங்க உருப்பிடுவானுங்களா? சரி, அண்ணா திமுக விட்டுரு. அதுக்கப்புறம் வேறு எந்த கட்சிக்குது நம்மக்கிட்ட? பிஜேபி. அதை பேச ஆரம்பித்தேன்னா 2 மணி நேரம் பேசுவேன். நீங்கள் நைட்டு புருஷனுக்கு போய் சோறு போட முடியாது, வேண்டாம். ஆமாம், அது ஒரு கட்சியா? அது எச்ச சோறும் பிஜேபியும் ஒன்று. அந்த கட்சிக்கு ஒருத்தன் தலைவராகிறானா? அவன் ஒரு ஆம்பளைன்னு சொல்லிக்கிறதுக்கு அழகாக இருக்கானா? சாட்டையில் அடிச்சுக்கிறான், கையில் ஒரு மணி இருக்கோனா? இருக்கணுமா இல்லையாம்மா? அந்த சாட்டை அடிச்சுக்கிறது ஒழுங்காக அடிச்சுக்கிறானா? அதுவும் இல்லை. அந்த கட்சி இருக்குது பிஜேபி, டெல்லியில் ஆளுது. நம்மளுக்கு ஏதாவது தரானா? 10 பைசா தரானாமா? நீட்டு தேர்வில் பசங்க செத்து போகுது, அந்த நீட் தேர்வை ஒழிச்சு சொல்கிறா சனின்னு என்ன உழைக்கிறானா? நம்மகிட்டேருந்து 1 ரூபா வாங்கிக்கின்னு 27 பைசா நம்மளுக்கு தரான். மீதி 79 பைசா எங்கே போகுது கேட்டால் மற்ற மாநிலத்துக்கு கொடு வேணான்னு சொல்ல. எங்கள் பங்கு எங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா? ரூபா நோட்டை ஒழிச்சானா? யார் ஆத்தால கேட்டு ஒழிச்சாம்மா? 500 1000 செல்லாதுன்னு சொன்னான்ல, யாரை கேட்டுன்னு ஒழிச்சான்? சரி, 2000 ரூபா பிரிண்ட் பண்ணானே, அது எங்கம்மா? இப்போ அது எங்கே? இந்த பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஆகிற செலவெல்லாம் நரேந்திர மோடி அவங்க ஆத்தா கொடுப்பாளா? எங்காத்தா வாங்குற சோப்புக்கும் சீப்புக்கும் சாந்துக்கும் கண்மைக்கும் ஸ்டிக்கர் பொட்டுக்கும் நம்ம கட்டுற வரி பணத்தில் நோட்டை அடிச்சுட்டு யாரை கேட்டுறா அதை கேன்சல் பண்ண? கேட்போமா? கேட்க மாட்டோமா? 5 பைசா கொடுக்கறது இல்லை. ஏன் கொடுக்கறது இல்லை? இங்கே நம்ம ஓட்டு போடுறதில்லை இல்லையா? சரி, போட்டால் என்ன நடக்கும்? ஒருவேளை போட்டீங்க என்ன நினைக்க? அப்படி நினச்சி பாருங்க. இப்போ உட்காந்துக்கிறீங்களே, இந்த சேரில் உட்காரக்கூடாதுன்றோம். உன் வீட்டுக்காரன் செத்தா உன்னை தூக்கி நெருப்பில் போட்டுருவான். அவன் செத்து போயிட்டா நீ வெள்ளை பூடவை கட்டி மூலையில் தான் உட்காரணும், வெளியே வரக்கூடாதுன்னுவான். இதுவாக நடக்கணும்? ஐயா கலைஞர் தான் சொன்னார், நீ செத்தா வீட்டுக்காரன் கல்யாணம் பண்ணுறான்ல, அவன் செத்தா நீ கல்யாணம் பண்ணு, நான் தாத்தா பணம் தரேன்னு சொன்ன கட்சி திமுக. இதுக்கு இந்த கட்சி உண்மை வேணாவா? சொல்லுங்கள் நீங்கள். இப்படியெல்லாம் இந்த கட்சியை வளர்த்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளை எதிரி யார்? இந்த பாட்டாளி மாங்காய் பழம் ஒரு கட்சி இருக்குது, பாமகன்னு. அவன் அன்னைக்கு காலையில் தான் பேசுகிறான் செயற்குழுவில். அன்னைக்கு காலையில் பேசுகிறான் செயற்குழுவில். எங்கள் தந்தையை பார்த்து நீங்கள் வேலை இல்லாதவர் என்று எப்படி சொல்லுவீர்கள்? இன்னும் ஓராண்டு காலத்தில் நீங்கள் வேலை இல்லாமல் போவீர்கள். 1 ஹவருக்கு முன்னாடி சொன்னான். 1.5 ஹவருக்கு அவங்க அப்பா சொல்கிறான், நீ எந்த வெளியே போடா, உனக்கு பிடிக்கலான்ட்டு. மாங்காய் இப்போ 2 ஆயிடுச்சு. அடுத்து சீமான் நோக்கால ஒழிக்கிறானா? அவன் மென்டலு. நான் போன கூட்டத்திலே சொன்னேன், மாசு அண்ணங்கிட்ட சொல்லி அவன் எங்கே இருக்கிறான்னு பக்குவமாக பார்த்து பின்னாடி போய் அவனை 2 கையிலையும் விலங்கு போட்டு அவனை எடுத்துமே கீழ்ப்பாக்கம் ஆஸ்பத்திரியில் விடணும். இப்போ ஒருத்தன் புதுசாக கட்சி. இப்போ நான் சொன்னேன்ல, இந்த நோட்டீஸில் எவ்வளோ பேர் இருக்குது? இவ்வளோ பேர் நான் அவர்களேன்னு தானே படித்தேன். இந்த அவர்களேன்னு படிக்கிறது தப்பான். ஒரு காலத்தில் என்ன தெரியுமா நிலைமை? மேடை போடலாம், நம்ம மேடை மேலே உட்கார முடியாது, அதில் ஐயர் தான் உட்காரணும், நம்ம உட்காரக்கூடாது. கோயில் கட்டலாம், அந்த கோயிலுக்குள்ளே நம்ம போக முடியாது. அதுக்கு ஒரு பழமொழி என்ன சொல்லி வச்சான்னு தெரியுமா? கோபுர தரிசனம். அம்மா, கோபுர தரிசனம் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, கோடி புண்ணியம். அப்போ ஏன்டா லவடிக்க பால் உள்ளே எடுத்துமே இந்த சாமி வச்சுக்கிறேன் நான் கேட்பேனா? கேட்க மாட்டேனா? உள்ளே போய் கும்பிட்டா ஒரு புண்ணியமா, கோபுரத்தை கும்பிட்டா கோடி புண்ணியமா. நம்மால் என்ன பண்ணால் இவ்வளோ தூரம் நடந்து உள்ளே போனோமா, கோபுரத்தை பார்த்தா தானே கோடி புண்ணியம் சொன்னான். இதை பார்த்தே கும்பிட்டு போயிட்டான்.
எதுக்கு? நம்மளை உள்ளே வராதேன்னு சொன்னவனு. நம்மளை உள்ளே வராதேன்னு சொன்ன நம்மளை உள்ளே கூட்டுன்னு போவேன்னு போராடினார் தந்தை பெரியார். உள்ளே கூட்டுன்னு போகணுன்னு சொன்னார் தந்தை பெரியார். ஆனால் எவனும் கூட்டு போகல, கூட்டு போக வச்சார் ஐயா கலைஞர். அதையும் தாண்டி கருவறைக்குள் எவனையும் நுழைய வேண்டாம் என்று சொன்னார்கள். எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், அனைத்து ஜாதிக்காரனும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டு நம் பிள்ளைகள் அனைவரும் இப்போது அர்ச்சகராக படித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைமையை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். ஆகவே இந்த கட்சி சாதாரண கட்சி அல்ல. இந்த கட்சி எதுக்காகவோ உருவாக்கப்பட்ட கட்சி அல்ல. இன்றைக்கி கட்சி உருவாக்குறான், நாளைக்கு முதலமைச்சர் ஆகணும்னு சொல்கிறான். ஆனால் இந்த கட்சி எலெக்ஷனில் நிற்போன்னு சொல்லாத உருவாக்கின கட்சி. எலெக்ஷனில் நிற்கலாமா வானாவான்னு ஓட்டெடுப்பு வச்சு அப்புறம் நின்ன கட்சி. 57 போட்டி போட்டு 5 எம்எல்ஏ, 62 போட்டி போட்டு 50 எம்எல்ஏ, 77 போட்டி போட்டு ஆட்சிக்கு வந்த கட்சி. இது மக்களுக்கான கட்சி. புதுசாக வரவன், வந்தவன், போனவன், நின்னவன் இவனெல்லாம் பார்த்து எவனா சொன்னால் உங்கள் தெருவில் உங்கள் வீட்டாண்ட சின்ன பசங்க புத்தி இல்லாத அப்படி தான் எதனா பண்ணும். அதுங்களுக்கு எடுத்து சொல்லி அதுங்களை நல்வழிப்படுத்தி தன்னையே இந்த நாட்டுக்காக தந்தவர்கள் திமுக தலைவர்கள். அதிலும் ஐயா கலைஞர், கலைஞருக்கு பின்னால் தளபதி, தளபதிக்கு பின்னால் அண்ணன் உதயநிதி என்று வாரிசாக வருகிறோம் என்று நம்மளை பார்த்து கேவலப்படுத்துகிறார்கள். ஐயா கலைஞருக்கு ஆண்மை இருந்தது, எங்கள் அண்ணன் தளபதி பிறந்தார். அண்ணன் தளபதிக்கு ஆண்மை இருந்தது, எங்கள் அண்ணன் உதயநிதி பிறந்தார். ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்க, அதுக்கும் காசுக்கு வக்கு இல்லை என்றால் மாசு அண்ணன்கிட்ட சொல்லி ஃப்ரீயாக கருத்தரிப்பு மையம் பண்ணி வைக்கிறோன்றதை மட்டும் எதிர்க்கட்சிக்காரர்களை சொல்லி, கழகத் தோழர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் இந்த இயக்கம் இருக்க வேண்டும். இந்த இயக்கம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கட்சிக்குள் சண்டை போட முடியும். இந்த இயக்கம் இல்லை என்றால் எங்கே போய் நின்று சண்டை போடுவீர்கள்? அதை மட்டும் நீங்கள் மனதில் நிறுத்தி கொண்டு பொறுப்பில் இருப்பவர்கள், இந்த பொறுப்புக்கு காரணமானவர்கள், வெற்றி பெற காரணமானவர்கள், இது இருக்கின்ற உழைக்கும் வர்க்கத்தினர் அந்த தேர்தல் பூத்தில் நின்று வாக்கு சேகரித்து அதை வாக்குகளாக மாற்றி கட்சிக்கு கடமையாற்றுகின்ற இந்த கண்மணிகள், நீங்கள் அழகாக உழைத்தால் மட்டுமே தான் வரும். 2026 அண்ணன் தளபதி கேட்டது 200, நாம் பெற்று தருவோம் 220 என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வெல்க தமிழ். வணக்கம்.